வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நெக் லைன் தான் பார்க்க போகிறோம். அது 2 இன்ச்சுக்கு. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த 2 இன்ச் ப்ளவுஸோடைய நெக் எதுக்கு போடுறோன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக போடுறோம். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் பண்ணியிருக்கேன். இப்போ 2 இன்ச்சுக்கெலாம் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல் ஒரு 2 லைன் வந்து நம்ம ஜரியில் ஃபில் பண்ணிக்குவோம். யூஷுவலாக நம்ம ப்ளவுஸோட நெக்கு ரொம்ப சிம்பிளாக கேட்குறாங்க அப்படின்னா, அது ஒரு ப்ளவுஸ் பிட்டில் ஃபுல்லாக நம்ம போட்டு வச்சுக்கிட்டோன்னா அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு 2 லைன் போட்டுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக 2 லைன் போட்டு முடித்தாச்சு. இப்போ இந்த இடத்துல நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்பயும் போல் பீட் லைன் தான் கொடுக்க போகிறோம். பட் இந்த பீடு வந்து நம்ம மெஹந்தி கலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த கலர் பீட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் 2 பீடாக நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு என்ன வந்து கலர் யூஸ் பண்ணுவோமோ அந்த நார்மல் கலர் சிங் த்ரெட் எடுத்துக்கலாம். எப்பவும் போல் 2 அட்டாச் பண்ணிவிட்டு, இது ஒரு 2 இன்ச் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் நம்மளுக்கு முடிஞ்சிடும். இது ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சாரீ கலர், அதாவது இந்த ப்ளவுஸோடைய சாரீ கலருக்கு வந்துட்டு ஒரு லைன் வந்து நார்மல் செயின் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறோம். இதே தான் நம்ம இந்த பிங்க் தான் நம்மளுக்கு சாரீ கலர். ஸோ அது ஒரு லைன் கொடுத்துக்கலாம். நல்ல பீடை ஒட்டி கொடுத்துருங்க. பிகாஸ் நம்மளுக்கு அது ஒரு சின்ன ஒர்க் இருக்கும். அந்த பீடை தள்ளி கொடுத்தோன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அது ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஜம்கீஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜம்கீக்கு மேலே பீடு வச்சு நம்ம ஒரு லைன் கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்கறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். லைனாக தான் நம்ம எப்பயும் போல் கீழே வச்சு தான், ஜம்கி வந்து நீடில் குறுக்காமல் கீழே வச்சு தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பீடு, அதாவது நார்மல் கோல்டு கலரில் 0 எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு மேலே ஜம்கி பக்கத்தில் வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதில் பீடை அட்டாச் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி அதே ஹோலில் வந்து மறுபடியும் செயின், மறுபடியும் ஜம்கி அட்டாச்சிங், பீட் அட்டாச்சிங், மறுபடியும் ஒரு செயின், மறுபடியும் ஜம்கி, மறுபடியும் பீடு வச்சுட்டு லைட்டாக லூஸ் கொடுத்தீங்கன்னா தான் வந்து பீட்லேருந்து மறுபடியும் ஜம்கிக்கு வந்து பக்கத்தில் ஒரு செயின் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து பீடை அட்டாச் பண்ணும்போது பீடை எடுத்ததுக்கப்புறமா அந்த த்ரெட்டை கொஞ்சம் லூஸ் கொடுத்துடுங்க. இது வந்து ஒரு நெக் லைன் ஃபுல்லாக நம்ம கொடுக்கும்போது அந்த ஸ்பீடு வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு அந்த ஸ்பீட் கிடைக்கலனாலும் லாஸ்ட் ஆக உங்களுக்கு ஸ்பீட் கிடச்சிரும். ஸோ இது ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சேம் டைம் வந்து கலர் ஆப்போசிட் கலர் காம்பினேஷனாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே போட்டு காமிச்சிட்ருக்கேன். பிகாஸ் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு புரியும், இல்லை புரியாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் போட்டு காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா 2 இன்ச் தானே. ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன். சேம் அதே மாதிரி லூஸ் விட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு செயின் எடுத்துகிட்டு மறுபடியும் ஜம்கி அட்டாச்சிங், மறுபடியும் பீடு. ஸோ நம்ம இந்த 2 இன்ச்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நாட் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேம் அதே சாரீ கலர் வந்து எடுத்திருக்கோம், பிங்க் கலர் எடுத்திருக்கோம். இது வந்து செயின் போட்டுட்டு நார்மலாக அந்த ஒரு ஜம்கி இன்னொரு ஜம்கி ஜாயின் ஆகிற இடத்துல வந்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச், நம்ம ஒரு ஸ்டிச் போட்டிருந்தோம் இல்லையா, நார்மல் செயின் ஸ்டிச், அதிலிருந்து ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுக்கணும். மறுபடியும் லாக், மறுபடியும் செயின். சேம் இதே தான் வந்து இந்த லைன் ஃபுல்லாக பண்ண போகிறோம். மறுபடியும் லாக்,
மறுபடியும் லாக் போட்டு செயின், மறுபடியும் பட்டன் ஹோல் ஸ்டிச் எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே லாக் போட்டுட்டு எகெயின் செயின், மறுபடியும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, லாக் ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச்சஸ், மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். சேம் இதே தான் நம்ம வந்து கண்டினியூவாக பண்ண போகிறோம். ஸோ இது 2 இன்ச்சுங்கிறதுனால நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் கூட போட்டு காட்டிடுறேன். லைட்டாக நூல் திரியுது. ஸோ இது வந்து ஜிவி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கலர் வந்து என்கிட்ட டபுள் பெல் இல்லை. ஸோ அதனால் நான் ஜிவி தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேனே. ஸோ சேம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து இன்னும் நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதுவும் முடித்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ லாக் போட்டு முடிச்சுக்கலாம். எப்போவும் போல் தான் நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை அப்படியே கண்டினியூவாக போட போகிறோம். ஒரு 1 இன்ச்சுக்கு வர்ற மாதிரி. இப்போ வந்து நெக்ஸ்ட்டும் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். எப்பயும் போல் 2 ஸோ ஃபுல்லாக கொடுத்துட்டேன். நான் அதுக்கப்புறமும் ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த லைன் எதுக்குன்னா நம்ம வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் மாதிரி நம்ம வந்து பீட்லேயே வந்து போட போகிறோம். ஸோ அது எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். வந்து 2 அட்டாச் பண்ணியும் நம்ம போடலாம். ஏன்னா ஒருத்தவங்க வந்து கிளாத்தை நம்ம ஃப்ரேம்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் நெல்லியாக இருக்கும்பாங்க. ஸோ அதனால் இல்லை முழுசாகவும் போடலாம். இப்போ நான் உங்களுக்கு 2 வகையாகவும் போட்டு காட்டுறேன். இந்த இடத்துல லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் திருப்பி லாஸ்ட் பீடோடைய சென்டர்லேருந்து எடுத்துக்கணும். இப்போ மறுபடியும் ஒரு 4, 5 பீடு 6 பீடு இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா கிராஸுக்கு எவ்வளோ வருதுன்னு தெரியாது. அது எந்த மெஷரும் இல்லை, நீங்கள் போடும்போது அது ஃபீல் ஆகிறது தான். மறுபடியும் லாக் போட்டுட்டு மறுபடியும் லாஸ்ட் பீடோட சென்டர்லேருந்து. ஸோ அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த டேர்னிங்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த லாஸ்ட் பீடுடைய சென்டர்லேருந்து நூல் எடுத்து தான் நீங்கள் போடணும். இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. சென்டர் வந்து பிளாங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு 6 பீட் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க, அந்த கிராஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம பீட்ஸோடைய கவுண்ட் வந்து அது பிடிக்கிறது பிடிக்காதது. ஸோ அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு திருப்பிக்கலாம். சேம் இதே மாதிரி தான். ஸோ முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்னேன் இல்லையா, நம்ம கோல்டன் கலர் பீட். ஸோ அதான் எடுத்திருக்கேன். அது வந்து கரெக்டாக நம்ம அந்த ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து சென்ட்ரல் எடுத்துக்கணும் பீடை. எடுத்துட்டு ஒரே ஒரு பீடு மட்டும் வச்சுட்டு நம்ம அப்படியே திருப்பி அந்த நூலை அந்த பீடில் சிக்க வச்சு நம்ம ஸ்டிச் போட போகிறோம். இது வந்து கண்டிப்பாக வந்து விலைக்கு போகாது. இருந்தாலும் அந்த டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை லைட்டாக மாட்டி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அந்த லைன்லேருந்து த்ரெட் எடுத்து இப்போ ஸ்டிச் போட்டு எக்ஸ்ட்ராவாக இப்போ ஒரு ஸ்டிச் கூட நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக நீளமாக எடுத்து விட்டு ஸ்லாண்டிங்காக பிடிச்சி த்ரெட் இப்படி அமுத்தி விட்டிங்கன்னாவே உள்ளே போய் மாட்டிக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, சாட்டிஸ்ஃபையாக இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு நாட் போட்டே முடிச்சுக்கலாம். ஸோ சேம் அதே தான். இதுவே நீங்கள் வந்து ஜரியில் போட்டிங்கன்னா சுற்றி ஜர்தோசி வச்ச மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் வந்து வேறு ஏதாவது டிசைன்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ சேம் இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே போட போகிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே கூட வச்சு காட்டுறேன்.
மேக்ஸிமம் வந்து நம்ம இடையில கொடுக்குற டிப்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய ஸ்கிப் பண்ணிடுவீங்க. லாஸ்ட்டாக வந்து டிசைன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மைனூட்ஸான ஒர்க்ஸ் அல்லது ஈஸி மெத்தட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்கிப் ஆகிடும். ஸோ பொறுமையாக ரிலாக்ஸாக உட்காந்துருக்க நேரத்தில் வந்துட்டு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஸோ லைட்டாக அப்படி மாட்டி விட்டுறலாம். லைட்டாக ஒரு ஃபிங்கர் வச்சு அமுத்துனீங்கன்னாலும் கண்டிப்பாக அது உள்ளே போய் மாட்டிக்கும். இருந்தாலும் நம்ம நீடில் வச்சு கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு அந்த டைம் சேவ் ஆகும். ஸோ அதனால் நான் நீடிலே மேக்ஸிமம் கொண்டு வர்றேன். ஸோ சேம் அதே மாதிரி தான் மறுபடியும் பீட் அட்டாச் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்துக்கலாம். கொஞ்சம் நீளமாக எடுத்து விட்டுட்டு ஸ்லாண்டிங்காக பிடிச்சிட்டோன்னா அது கரெக்டாக உள்ளே போய் மாட்டிக்கும். ஸோ சேம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் ஒரே ஒரு பீடு மட்டும் வச்சோன்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன் நான் உங்களுக்கு. ஸோ இதுதான் நெக்லைன். இதுக்கு மேலேயும் ஒரு லைன் கொடுத்துட்டு நம்ம வேறு ஏதாவது வந்து டிசைன்ஸ் வைக்கலாம். இல்லை அடுக்கடுக்காக வைக்கிற டிசைன்ஸுக்கு இது ஒரு 2 லேயராக வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஐடியா தான். ஒரு சிம்பிள் ப்ளவுஸுக்கு வந்துட்டு இந்த ஐடியாவை வந்து மேக் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.